கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் எதை தரித்திருக்க வேண்டும் என்ற தலைப்புகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற இன்னொரு காரியம்தான் எஸ்தர் புத்தகத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். எஸ்தர் புத்தகத்தில் பார்க்குறோம், ஆமான் என்பவன் அங்கே என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக, ஜூதர்களுக்கு எதிராக ஒரு நாளை நியமித்து அந்த நாளில் மொர்தெகாயையும் ஜூதர்களையும் கொன்று குவிக்கும்படியான ஒரு பெரிய திட்டத்தை போடுகிறான். அந்த திட்டத்தை போட்ட நாளிலே மொர்தெகாயிலிருந்து எஸ்தருக்கு ஒரு செய்தி வருகிறது. ராஜாத்தியாக அங்கே முடிசூட்டப்பட்ட அங்கே எஸ்தருக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்த மேன்மை, இந்த ராஜரிகம், இதெல்லாம் உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது? நானும் உன்னுடைய ஜனங்களை மறித்து போகும் பொழுது நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அந்த செய்தி வந்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நீ போய் சூசானில் இருக்கிற ஜூதரை எல்லாம் கூடி வரச் செய்து அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகரன் என்று சொல்ல சொன்னாள். பிரியமானவர்களே, அங்கே ஒரு வைராக்கியத்தை அவள் தரித்து கொண்டவளா, வைராக்கியமுடையவளா அங்கே மாறி சொல்கிறான், செத்தாலும் சாகரேன், எனக்காக உபவாசம். என்னடா, அவள் ராஜா வர சொல்லும் வரைக்கும், ராஜா அவளை கூப்பிடும் வரைக்கும் அவள் ராஜ ஸ்திரியாய் அங்கே போக முடியாது. அப்படி போவதா இருந்தா, ராஜா இருக்கிற இடத்துல ராஜா கோலை நீட்ட தவறினால் அவளுக்கு மரண தண்டனை உண்டாகும். ஆகவே ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் ராஜா வரும் வரைக்கும் காத்திருந்தால் இங்கே ஜூதர்கள் சகலரும் அழிக்கப்படுகிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்புகிறாள். பிரியமானவர்களே, நான் செத்தாலும் சாகிறேன், இரவும் பகலும் உபவாசம் பண்ணி செவிங்கள். நான் சட்டத்தை மீறி போகிறேன். அதாவது ராஜாவினுடைய சட்டத்தை மீறித்தான் இந்த எஸ்தர் ராணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அது ராஜா கோலை நீட்டாமல் போனா அவள் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவள் எதுக்கு துணிந்தாள்? என்னுடைய ஜனத்துக்காக அவள் தன்னுடைய வஸ்திரத்தை தரிப்பித்தாள். அங்கே 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனை முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரே கொலு மண்டபத்திலே ராஜசனத்திலே வீட்டிருந்தான். பார்க்கிறோம், அங்கே அவளுக்கு ராஜா அவனிடத்தில் தயவு கிடைச்சது. ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கிறோம்? அவள் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு ஒன்றுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தன்னுடைய ஜனம் அழிக்கப்படும் பொழுது, தன்னுடைய ஜனம் இல்லாமல் போகும் பொழுது, தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போகுது என்ற போலையில அவள் அங்கே வஸ்திரத்தை தரிப்பிக்கிறாள். ஆகவே அவளுடைய வஸ்திரம், அங்கே அவளுக்கு ராஜ வஸ்திரம் அவளுக்கு வெற்றியை கொடுத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதைத்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வைராக்கியம் என்னும் வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். அங்கே வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாக நான் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வெற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அவருடைய வெண்வஸ்திரங்களுக்கு தரிப்பிப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவிலே ஜெயம் கொண்டு வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்களும் ஜெயம் கொள்ளுவோம், வெற்றி கொள்ளுவோம். அந்த வைராக்கியத்தோடு செயல்படுவோம். God bless you all.